அவர்களினுடைய வரலாறு குர்ஆன் ஒரு அடிப்படையில் பேசுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களினுடைய வரலாறை அல்லாஹ் பேசுவான். நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெயரை, அவர்களினுடைய உம்மத்தை பற்றி எல்லாம் அல்லாஹ் அதிகமாக பேச மாட்டான். நீங்கள் எங்காவது குர்ஆனை படித்து பாருங்கள், 4 இடத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய பெயரை அல்லாஹ் பதிவு செய்வான். நீங்கள் அதே போன்று குர்ஆனை படித்து பாருங்கள், நம்முடைய சமூகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சமூகத்தை பற்றி எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் அதிகமாக பேச மாட்டான். ஆனால் ஒரே ஒரு சமூகம் தான் பேசியதையே அல்லாஹ் திருப்பி பேசுவான். இந்த வரலாறை தான் அல்லாஹ் பதிவு செய்திருப்பான் சூரா பக்ராவில். அதே வரலாறை சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹ் பதிவு செய்வான். அதே வரலாறை சூரா மாயிதாவில் அல்லாஹ் பதிவு செய்வான். அதே வரலாறை சூரா அராஃபில் அல்லாஹ் பதிவு செய்வான். அதே வரலாறை சூரா அன்ஃபாலில் அல்லாஹ் பதிவு செய்வான். அதே வரலாறை சூரா பனி இஸ்ராயீலில் அல்லாஹ் பதிவு செய்வான். அதே வரலாறை சூரா கஸஸில் அல்லாஹ் பதிவு செய்வான். அதே வரலாறை சூரா ரூமில் அல்லாஹ் பதிவு செய்வான். அதே வரலாறை சூரா ரோமில் அல்லாஹ் பதிவு செய்வான். சூரா ஷுஆராவில் அல்லாஹ் பதிவு செய்வான். இப்படி குர்ஆன் முழுக்க பேசப்பட்ட வரலாறையே அல்லாஹ் திருப்பி பேசிக்கொண்டே இருப்பான். என்ன அவசியம்? இந்த குர்ஆன் நாம் எல்லாம் தெரிந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதாக தெரிந்திருக்கிறோம். எவ்வளவு கண்ணியத்திற்குரியது, எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ சமூகத்தை 1,44,000 24,000 நபிமார்கள் என்றெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. அவர்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் பேச மாட்டான். நம்மை பற்றி கூட அல்லாஹ் அதிகமாக குர்ஆனில் பேச மாட்டான். இப்ராஹிம் நபியினுடைய சமூகத்தை பற்றி கூட அல்லாஹ் பேசியிருக்க மாட்டான். நூஹ் நபியினுடைய சமூகம் லேசாக அல்லாஹ் அப்படி ஒரு அறிமுகத்தை கொடுத்து விட்டு சென்று விடுவான். ஆனால் இந்த யூதர்கள் என்று வரும்பொழுது மாத்திரம் அவர்களினுடைய பிறப்பிடத்தில் இருந்து அவர்களினுடைய எல்லை வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முறை மாத்திரம் பேசவில்லை. கிட்டத்தட்ட குர்ஆனில் நான் சொன்ன அத்தியாயங்களையும் தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 20க்கும் 30க்கும் 40க்கும் அதிகமான அத்தியாயங்களில் பேசப்பட்ட வரலாறையே அல்லாஹ் திருப்பி பேசிக்கொண்டே இருப்பான். என்ன காரணம்? அல்லாஹ் இந்த வரலாற்றின் மூலியம் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறான். எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஒன்றை பேசினால் அதில் மனித சமூகம் கவனம் செலுத்த வேண்டும். அதையும் தாண்டி அல்லாஹ் ஒரு வரலாறை 2 முறை பேசினால் அதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். வரலாறே குர்ஆனே முழுமையாக எடுத்துக்கொண்டால் அவர்களை பற்றி மட்டுமே அல்லாஹ் பேசிய வரலாறை மீண்டும் அல்லாஹ் பேசினான் என்று சொன்னால் காரணம், இந்த உலகத்தில் அந்த யூதர்களுக்கு பின்னால் வாழக்கூடிய மக்கள் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் தான் அல்லாஹ் தொடர்ச்சியாக அவர்களை பற்றி பேசி வருகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அப்ப காலத்தினுடைய கட்டாயம், ஒரு நிர்பந்தம். எனக்கு யூதன் என்றால் யார், என் தலைமுறைக்கு யூதன் என்றால் யார், அவனுடைய லட்சியம் என்ன, அவனுடைய நோக்கம் என்ன என்பதை அனைத்தையுமே வரலாறு பூர்வமாக குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து கற்றுக்கொள்வது கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம்.